வணக்கம். இந்த வீடியோவில் பைதான் த்ரெட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நம்ம அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். புதுசாக ஒரு ஃபைல் ஃபஸ்ட்டு த்ரெட்டு யூஸ் பண்ணாமல் சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் போடுவோம். டைம் ஃபங்க்ஷன் தேவை. டைம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். இது ஸ்டார்ட் டைம். அப்புறம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போடுவோம். இந்த ஃபங்க்ஷனில் ஒரு லீப் போடலாம். கொஞ்சம் இது வந்து இந்த ஸ்லீப்பு வந்து நீங்கள் உங்கள் ஒரு லேபர் இன்டென்சிவ் ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷனை வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுக்காக, ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லீப் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். ரியல் வேர்ல்டு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்டர்னல் ஏபிஐ கால் இல்லைன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏதாவது வரும். ஸோ அதை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம். கால் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ டைம் ஆச்சுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். இது ஃபினிஷிங் டைம். அப்புறம் எத்தனை டைமில் ஃபினிஷ் ஆகிடுச்சுங்கிறத பற்றி பார்ப்போம். ரவுண்ட் பண்ணிடுவோம். டெர்மினலில் அதை ரன் பண்ணுங்கள். நான் வந்து பைதான் 3ன்னு சொல்லி ரன் பண்ணுவேன். உங்கள் சிஸ்டமில் பைதான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஃபங்க்ஷன் கால் ஆனதுக்கப்புறம் ஸ்லீப் ஃபார் 1 செகண்ட் கால் ஆகுது. 1 செகண்ட் ஸ்லீப் அதுக்கப்புறம் டர்ன் ஸ்லீப்பிங்னு சொல்லி வருது. இது வந்து 1 செகண்டில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஒரு கோட் எக்ஸிக்யூட் ஆகுது. அது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் 1 செகண்ட் ஸ்லீப் ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைன் பிரிண்ட் ஆகுது. இப்போ ப்ராப்ளம் என்ன சொல்லி நான் காமிக்கிறேன் இன்னொரு தடவை. இப்போ நான் சப்போஸ் இந்த ஃபங்க்ஷனை வந்து மறுபடியும் கால் பண்ணுறேன். அப்போ எத்தனை செகண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, 2 செகண்டில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 2 தடவை கால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுது.
இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகி முடிகிற வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இது வந்து 2 செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆனால் வந்து இதை நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்பீடப் பண்ணலாம். எப்படி ஸ்பீடப் பண்ணலான்னா, இந்த ஸ்லீப் ஆகிற டைமில் நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து வெயிட் பண்ண வேணாம், அந்த ஃபங்க்ஷனும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். அதுக்கு வந்து நம்ம த்ரெட்டிங் யூஸ் பண்ணோம். இந்த த்ரெட்டிங் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு டார்கெட் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். நம்ம டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் வந்து மை ஃபங்க்ஷன். ஸோ இந்த மை ஃபங்க்ஷனை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக இந்த பிரேசஸ் ரிமூவ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். இதே மாதிரி த்ரெட் 2 யூஸ் பண்ணோம். அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் இப்படி கால் பண்ணுறதுக்கு பதிலாக த்ரெட் 1 டாட் ஸ்டார்ட் சொல்லி கொடுக்கணும். இந்த த்ரெட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த த்ரெட்டையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து டைம் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இது வந்து 0 செகண்டில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஏன் 0 செகண்ட் சொல்லி வருதுன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது, இந்த த்ரெட்டு கால் ஆகுது. இந்த த்ரெட்டு கால் ஆகி செகண்ட் த்ரெட்டு வந்து அடுத்தது கால் ஆகுது. அதாவது இந்த ஸ்லீப் பண்ணும்போது அது வெயிட் பண்ணாமல் அடுத்த த்ரெட்டு கால் ஆகுது. அதுக்கப்புறம் அது ஃபினிஷ் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்லீப்பு வந்து ரன் ஆகுது. ஸ்லீப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லீப்பு முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த கோடு வந்து ரன் ஆகி காமிக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லீப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைமுக்கு வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படி சொன்னால் அதுக்கு ஜாயின் பண்ணும். இப்போ செக் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஸ்லீப்பிங் முடிகிற வரைக்கும் டைம் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபினிஷில் இன் 1 செகண்ட். முன்னாடி வந்து 2 செகண்ட்ஸ் பார்த்தோம். 2 செகண்ட்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு பதிலாக இது 1 செகண்டில் வந்து முடிச்சிருக்கு. அது எப்படின்னா, இந்த த்ரெட்டு ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து இந்த ஸ்லீப் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணாமல் அடுத்த த்ரெட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் பேரலாக அது முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து த்ரெட்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இந்த த்ரெட்டிங் வந்து எல்லா டைமும் வந்து நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்காது. சில சிச்சுவேஷனில் தான் நீங்கள் வந்து த்ரெட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஏபிஐ உங்கள் கோடு வந்து மற்ற ஏதாவது இன்புட் அவுட்புட் இல்லைனா ஏபிஐ ரிக்வஸ்ட் அந்த மாதிரி விஷயத்துக்காக வெயிட் பண்ணுதுன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிபியூ பவுண்ட் டாஸ்க்குகள்லாம் வந்து நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. இந்த மாதிரி ஏதாவது இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன், எக்ஸ்டர்னல் ரிக்வெஸ்ட் இந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் இது யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பார்த்து வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்த கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேள்வியாக கேளுங்கள். தேங்க்யூ.